வணக்கம் மக்களே. சுனேத்துக்கான எபிசோட் நீங்க எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. சுனேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ஒரு ரேங்கிங் டாஸ்க் கொடுத்து அப்படியே ஒரு கொளுத்திட்டு அந்த ரேங்கிங் டாஸ்க்ல இருந்து ஒரு 3 பேரை பிடிச்சி ஜெயில அடைச்சிட்டாங்க. அந்த 3 பேர் யாரு? விஜய், பாரு, திவாகர், எஃப்ஜே. இந்த 3 பேர் ஜெயில தூக்கி அடைச்சிட்டாங்க. அடைச்சாங்க. எப்பா நைட்டு பூரா ஒரே ஒப்பாரி ப்ரோ. முக்கியமா அந்த தண்ணி பழத்தை சொல்லி ஆகணும். தண்ணி பழத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. ஊனா கனி விக்ரம் கனின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரை போட்டு அழுதுகிட்டே இருக்காரு. உட்கார்ந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காரு. கனி எனக்கு பிடிக்கவே இல்ல, கனி என்ன பாடி ஷேமிங் பண்ணாங்க, அவங்கெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதியே கிடையாது, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களா, கனிலாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு கனியை போட்டு திட்டுறாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா விக்ரம் நடிக்கிறான். அவன் சரியான நடிப்பு. அவன் சும்மா அழுறான். அவனுக்கு ஒரு இளம் வராது. அவன் எல்லாமே வாண்டடா பண்றான். அவன் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு விக்ரம்க்கு ஒரே அடி போட்டு நைட்டு பூரா ஒப்பாரி தான். இதுல நம்ம அக்கா விஜய் பார்வர லைட்டா சின்ன கேப் கிடைச்சுன்னா ரெஸ்ட் ரூம்ல வந்து கேமரால வந்து பல விஷயங்களை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. முக்கியமா சிம்பத்தி ஓட்டுகளை வாங்க ட்ரை பண்றாங்க. இப்படி சிம்பத்தி ஓட்டுகளை வாங்க ட்ரை பண்றாங்க. பிக் பாஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்தலாம். பட் இந்த 3 பேருமே கொஞ்சம் ஓவரா தான் போனாங்க ப்ரோ. நேற்று நைட்டு எங்க ஒன்றுச்சுன்னா கொஞ்சம் ஓவரா தான் போனாங்க. அதை வச்சு பார்க்கும்போதே ஓகே, நீங்க இதுக்கு டிசர்வான ஆட்கள் தான்டா. அந்த 3 பேர் ஜெயிலுக்கு ரொம்ப டிசர்வான ஆட்கள் தான். ஏன்னா பிக் பாஸ் அந்த டாஸ்கே எப்படி கொடுத்திருந்தாருன்னா, வீட்டுக்குள்ள ஒழுக்கம் இல்லாம நடந்துப்பாங்க, சும்மா தேவையில்லாம சண்டை போடுவாங்க, அங்க எங்கேயுமா வார்த்தைகள் விடுவாங்க, மார்க் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அப்படி இப்படி சொல்லி பேஸ் பண்ணி தான் அந்த டாஸ்கே பிரிச்சிருந்தாங்க. அந்த வகையில் இந்த 3 பேர் தான் கடைசியில் இருந்தாங்க. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி இந்த 3 பேர் நேற்று நைட்டு அந்த விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, யாருக்கு இப்ப யார் மேல என்னென்ன வன்மங்கள் இருக்கு, யாருக்கு இப்ப யார் மேல என்னென்ன வன்மங்கள் இருக்கு, எல்லாமே மொத்தமா பார்த்தலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, கண்டென்ட்ல போயிடலாமா? சோ நேத்து இந்த 3 பேரை ஜெயில தூக்கி அடைச்சாங்கல்ல, இந்த 3 பேர் டிசர்வா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த 3 பேரும் உண்மையாவே டிசர்வா? இந்த 3 பேர் தான் இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே தேவையில்லாம சண்டை போட்டு கத்தி ஒரே பஞ்சாயத்து பண்ண ஆட்களா, அதிகமா மார்க் பண்ண ஆட்களா, அதிகமா வீட்டுக்குள்ள வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆட்களா? இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு போய் கமெண்ட்ல போட்டுருங்க. இல்ல வேற யாராச்சும் 3 பேர் இருக்காங்க, இல்ல ப்ரோ இந்த 3 பேர்ல இந்த ஒரு நபரை தூக்கி இருக்கலாம்னா யாரை சொல்லுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடுறேன், ஓகேவா? அந்த வகையில் 3 பேர் ஜெயில தூக்கி அடைச்சாச்சுல. அடைச்சோடனே நம்ம அக்கா வந்து ஒரு சின்ன கேப் கிடைச்சிச்சு ரெஸ்ட் ரூமுக்கு வர, ஓகேவா? நேரா ரெஸ்ட் ரூம் கேமரால வந்து அக்கா வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிக் பாஸ் உங்க மேல எனக்கு வருத்தம் பிக் பாஸ், இந்த வாரம் ஃபுல்லா நான் அவ்வளவு அடி வாங்கியிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், அவ்வளவு கஷ்டப்பட்ட என்ன வந்து நீங்க இப்படி கொண்டு போட்டுக்க கூடாது, இப்போ தான் எனக்கு வந்து வீக்கோ லைட்டா வத்தி இருக்கு, இப்படி நீங்க அங்க கொண்டு போட்டா கொசு கடிச்சு எனக்கு நாளைக்கே திருப்பி கண்ணு வீங்கிரும், பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்துருக்கீங்க, நாங்க கண்டிப்பா பண்றோம், பட் இவங்க யாருமே ஜட்மெண்ட் கரெக்டா பண்ணல, இவங்க எல்லாம் தப்பு தான், ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, என்னால அங்க போக முடியல, எப்படியாச்சும் என்ன காப்பாத்துங்க, முடிஞ்சா என்ன வீட்டுக்குள்ள அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அக்கா கேமரா முன்னாடி குமுறாங்க. பட் கேமரா ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுமா? என்ன வாய்ப்பே கிடையாது. பிக் பாஸும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பிக் பாஸை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் இல்லாம சுத்திட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஏதாச்சும் உட்காந்து தேவையில்லாம அழுதாதான் நமக்கு கண்டென்ட். அதனால பிக் பாஸ்லாம் சுத்தமா ரெஸ்பாண்டே பண்ணல. ஆனா அக்கா அந்த அடிப்பட்ட விஷயத்தை வச்சு ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. அடிப்பட்டது எனக்கு கஷ்டமா இருக்கு, இந்த வாரம் ஃபுல்லா அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன், இப்போ என்ன ஜெயில தூக்கி போடுறீங்கன்னு சொல்லிட்டு அக்கா உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஜெயிலுக்கு தண்ணி பழத்து கூட போறதுதான் பிரச்சனை. ஏன்னா தண்ணி பழம் நேத்து ஜெயில எப்படி கடந்தாரு தெரியுமா? அதான் பெரிய சம்பவம். என்னன்னு சொல்றேன். அந்த வகையில நம்ம அக்கா வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அடுத்தது பின்னாடியே வந்து நம்ம தண்ணி பழம் அவர் வந்து என்ன கடுப்புல இருக்காருன்னே தெரியல ப்ரோ. விக்ரம் கனி விக்ரம் சொல்லிட்டு இந்த 2 பேரை பத்தி அழுதுகிட்டே இருக்காரு. முக்கியமா விக்ரம பத்தி. விக்ரம்லாம் ஒரு ஆளா? இந்த வீட்டுக்குள்ள நடிக்கிறான் பிக் பாஸ், அவன் பச்சையா நடிக்கிறான், இந்த வீட்டுக்கு அவன் பண்றது எல்லாமே நடிப்பு தான், எனக்கு ஓப்பனா தெரியுது பிக் பாஸ், அவன் சும்மா அழுது டிராமா போடுறான். முக்கியமா இந்த 2வது வாரத்துல இந்த வெங்காயத்தை ஆட்டை போட்டு வைக்கும்போது அழுதான் தெரியுமா? அதெல்லாம் பச்சை நடிப்பு பிக் பாஸ், இந்த மாதிரிலாம் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அவரே ஒத்துக்கிட்டாரு. அவருக்கு நடிக்க தெரியாது அப்படிங்கறத அவரே ஒத்துக்கிட்டாரு. பட் இருந்தாலும் விக்ரம போட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவன் இப்படி பண்றான் அப்படி பண்றான், அவன்லாம் ஒரு ஆளா, அவனுக்கு எதுவுமே தெரியாது பாஸ், அவன் சும்மா இந்த வீட்டுக்குள்ள நடிச்சிட்டு இருக்கான், அவன்லாம் ரொம்ப நாள் தாங்க மாட்டான், இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவான்னு சொல்லிட்டு விக்ரம வச்சு அழுதுகிட்டே இருக்காரு. எனக்கு கேட்டு காதே வலிச்சு போச்சு, ஓகேவா? இதுல கனி அவர்களையும் போட்டு அடி நடிச்சிட்டு இருக்காப்ல. என்னன்னா கனி இந்த வீட்டுல என்ன எத்தனை தடவை பாடி ஷேமிங் பண்ணிருக்காங்க தெரியுமா பிக் பாஸ்? நான் நைட்டு தூங்கும் போதெல்லாம் என்ன பாடி ஷேமிங் பண்ணுவாங்க, அப்பப்ப நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணி பேசுவாங்க, அந்த கிச்சனை மட்டுமே ஒரு ஆயுதமா வச்சு சுத்திட்டு இருக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு ஆள் நீங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, நான் ஜெயிலுக்குள்ள இருக்கேன், என்ன பிக் பாஸ் இதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காப்ல. இதுல எனக்கு என்னன்னா, இது ஒரு டாஸ்க் தானே, இது ஒரு டாஸ்க். இந்த டாஸ்க் வந்து 2 விதமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ரேங்கிங் டாஸ்க்குங்க பேர்ல நிறைய மெச்சூரிட்டி இருக்க ஆட்கள், அப்புறம் மெச்சூரிட்டியே இல்லாம வீட்டுக்குள்ள நிறைய உரண்டு இழுத்துட்டு இருக்க ஆட்கள், ஓகேவா? அந்த வகையில தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கே தெரியும், நீங்க தான் இந்த வீட்டுல அதிகப்படியான பஞ்சாயத்துகள் பண்ணியிருக்கீங்க. ஏன் நேத்து கூட நீங்க 14, நீங்க 13, நீங்க 12, நீங்க 11, நீங்க 10 அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஆட்கள் எல்லாரும் தான் கடந்து சண்டையை போட்டுட்டு இருந்தாங்க.
ஸோ இதை தான் மீன் பண்ணி உங்களை நேற்று அந்த ரேங்கிங் டாஸ்க்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஓகேவா? இதை தான் மீன் பண்ணியிருக்காங்க. நீங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல ஏதாவது சொன்னா அதை ஏத்துக்காம சண்டை போடுவீங்க அப்படிங்கிறது அதுக்கான ஒரு ஆன்சரே. ஓகேவா? அதை தான் நேற்று நைட்டும் நீங்க பண்றீங்க. உங்களை வந்து அந்த பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சதை ஏத்துக்க முடியாம உடனே சண்டை போடுறீங்களா? இதே மாதிரி தான் வீட்டுக்குள்ள எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுறீங்க. அதனால தான் உங்களை அந்த பொசிஷன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பட் அதே புரியாம உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. இதோட நம்ம தண்ணி பழத்தெல்லாம் சொல்லி ஆகணும். அவர் ஏதோ ஜாலியா ட்ரிப் வந்த மாதிரி உள்ள போய் படுத்தாச்சு. அதுவும் முக்கியமா எப்படி படுத்தாருமா? ஃபர்ஸ்ட் சட்டையை போட்டு படுத்திருந்தார் ப்ரோ. முதல் சட்டையை போட்டு நேராக தான் படுத்திருந்தார். அப்ப இந்த பக்கம் நம்ம விஜய் பார்வதி, அந்த பக்கம் எஃப்ஜே. ஓகே, இப்படி தான் படுத்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல, சட்டை கிட்டலாம் கலத்திட்டாரு. சட்டை கட்டெல்லாம் கலத்தி போட்டு அக்களை தூக்கிட்டு இப்படி படுத்தாச்சு. விஜய் பாருக்கு மனசு வெறுத்துட்டு. ஏன்னா விஜய் பார் இந்த ஜெயிலுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரே ஒரு விஷயம் திவாகர் மட்டும்தான். இவர் கூடலாம் போகணுமா, இவங்க கூடலாம் படுத்து கிடக்கணுமா அப்படிங்கிறது அவங்க மைண்ட்ல இருந்துச்சு. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல கேமரால பேசும்போது இவங்க கூடலாம் இருக்கணும் என்ன பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஃப்ஜே பேரை சொல்லிட்டாங்க. ஓகேவா? எஃப்ஜேக்கு எனக்கு ஆகவே ஆகாது பாஸ்ன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பேரை சொல்லிட்டாங்க. அக்காவுக்கு எஃப்ஜே கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தண்ணி பழத்து கூட இருக்கதான் பிரச்சனை. ஏன்னா அதே மாதிரி தண்ணி பழம் அங்கே சட்டையை கலத்தி போட்டு அக்குலை தூக்கியாச்சு. அக்கா அங்கே குமுறுன்னு குமுறாங்க. ஏங்க அக்குலை இறக்குங்க, சட்டையை போடுங்க. இப்படிலாம் இருந்துச்சுன்னா வெளியே பார்க்குற மக்கள் என்னங்க நினைப்பாங்க? நீங்கள் பாட்டு பப்பரப்பேன் படுத்திருப்பீங்க தொப்பையை காட்டி, நான் பக்கத்தில் படுத்து கிடப்பேன், அதை பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குங்கன்னு சொல்லிட்டு அக்கா கடந்து குமுறுன்னு குமுறாங்க. ஏங்கா ஒரு மாதிரி இருக்கும்? திவாகர் உங்க அண்ணன் தானே, திவாகர் வந்து உங்களோட அண்ணன் தானேக்கா, ஏங்கா இவ்வளோ கஷ்டப்படுற? அண்ணன் தானே பக்கத்தில் படுத்து கிடக்காரு, ஜாலியாக இருக்க வேண்டியதானே. அந்த வகையில் அக்கா கடந்து குமுறாங்க. பட் இப்போ வந்து அக்கா ஜெயிலுக்கு வந்ததுல அக்காவுக்கு ஓகே தான், ஓரளவு ஓகே. ஜெயில் அக்காவுக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? ஜெயில் அக்காவுக்கு புதுசும் கிடையாது. பட் அக்காவுக்கு ஒரு சில பேர் மேல காண்டு. என்னன்னா, முதலிடத்துல இருந்த சபரி மேல, இரண்டாவது இடத்துல இருந்த சுபிக்ஷா மேல, ஏழாவது இடத்துல இருந்த அரோரா மேல, இவங்க எல்லார் மேலேயும் அக்காவுக்கு காண்டு. இவங்கெல்லாம் எப்படி அந்த பொசிஷன்ல இருக்கலாம்? இவங்கெல்லாம் அந்த பொசிஷன்ல இருக்க தகுதியே கிடையாது. இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒண்ணுமே பண்ணல தெரியுமா? இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள சும்மா தான் இருந்தாங்க, சும்மா அங்கங்க அப்படியே சீன் போட்டு சுத்துற இவங்கெல்லாம் வந்து அந்தந்த பொசிஷனான்னு சொல்லிட்டு அக்கா வந்து வன்மத்தை காட்டுறாங்க. இங்க அக்காவுக்கு டாஸ்கே புரியல அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டியை பேஸ் பண்ணி வந்திருக்கு. மெச்சூரிட்டி அப்புறம் மெச்சூரிட்டியே இல்லை, முட்டாத்தனம் பண்றது, ரொம்ப முரட்டு பீஸ், முட்டா பீஸ் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வகையில் நீங்க இந்த வீட்டுக்கு அதிகப்படியான பஞ்சாயத்துகள் பண்ணிருக்கேன் அப்படிங்கறனால தான் நீங்க அந்த இடத்துல இருக்கீங்க. அவங்க இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கறனால தான் அங்க இருக்காங்க. ஓகேவா? சிம்பிளா சொல்ல போனா அவங்க எல்லாம் மிச்சர், அவங்க எல்லாருமே மிச்சர். நீங்க மிச்சர் கிடையாது. நீங்க வீட்டுக்குள்ள நிறைய பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க, அதனால இங்க வந்து மாட்டிருக்கீங்க. பட் அந்த விஷயமே அக்காவுக்கு புரியாம ஏதோ அவங்களுக்கு வந்து நல்ல ரேங்கிங் கொடுத்துருக்கதா நினைச்சிட்டு அக்கா அந்த இடத்துல வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி நான் சிம்பிளா சொல்ல போனா மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வீட்டுக்குள்ள முக்கால்வாசி பேர் கிடையாது ப்ரோ. எல்லாமே ஒரு மாதிரி முட்டா பீஸா தான் சுத்திட்டு இருக்கு. பட் இந்த ரேங்கிங் டாஸ்கே என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு தான். இந்த மெச்சூரிட்டி லெவலில் பிரிக்கிறேங்க பேர்ல வேனுக்குன்னே ஒரு பஞ்சாயத்தை உருவாக்க தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இதுக்கு முன்னாடி ரேங்கிங் டாஸ்க் அப்படிங்கிறது இப்படியே இருக்காது. அது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வீட்டுக்குள்ள அவங்க பண்ண விஷயங்களை வச்சு யார் இந்த டைட்டில் வின் பண்ணுவா, யார் இந்த வீட்டுக்குள்ள இருக்க தகுதி, அந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. புதுசாக அந்த மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்து அந்த ஜட்ஜஸ் 3 பேர் தான் மாட்டிக்கிட்டாங்க. அதான் நேற்று நைட் வரைக்கும் பார்த்துருப்பீங்களே, தண்ணி பழம் உட்காந்து கதறிட்டே இருக்காரு. கனி விக்ரம்னு சொல்லிட்டு 2 பேர் பேரை சொல்லி கதறிட்டே இருக்காப்புல. மொத்தத்தில் தண்ணி பழம் சொல்றது ஒன்று தான், விக்ரம் நடிக்கான். அவன் வந்து அல்றது எல்லாமே நடிப்பு, சண்டை போடுறது எல்லாமே நடிப்பு, அவன் எல்லாமே வாண்டடா பண்றான், அவன் எல்லாமே கேமரா காண்டி பண்றான், அவன் மக்கள் கிட்ட மாட்டிப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டுக்குள்ள இருப்பான்னு சொல்லிட்டு அண்ணன் உட்கார்ந்து புலம்பிட்டே இருக்காப்புல. அது ஒரு கட்டத்தை தாண்டி போகுது. ஒரு கட்டத்தை தாண்டி போகும்போது தான் அண்ணன் அடுத்த கட்டத்தை நோக்கி போறாரு. அதுதான் திவ்யா கிட்ட போறாரு. திவ்யா கிட்ட போய் நேத்தும் ஒரு சில வார்த்தைகளை விடுறாரு. ஒரு மாதிரி எப்படி கிஸ் பண்ணி இப்படி பறக்க விடுறாரு. திவ்யா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இவர் கொஞ்சம் எல்லையை கடக்கிறாரு. திருப்பியும் தனக்குள்ள இருக்க ஒரு வெறி வெளியே வந்துச்சு. ஓகேவா? தனக்குள்ள இருக்க ஒரு வெறி வெளியே வந்து இது நீ நம்ம சொந்தக்கார தானே அப்படின்னு மாதிரி ஒரு விஷயம் கேட்டாரு. என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த 3 பேர் இந்த இடத்துக்கு தகுதி தானா, இல்லை வேற யாரா இந்த இடத்துக்கு போயிருந்தா கரெக்டாக இருக்குமா? உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.